ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே வெரைட்டியும் டேஸ்டியுமான ஒரு ஸ்நாக் ஐட்டம் சொல்லித்தர போகிறோம். வாங்க சீக்கிரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம், ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது பண்ணாங்க வேகட்டும். இடையில் மட்டும் நீங்கள் வெங்காயத்தை திருப்பி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நம்ம ஆப்பம் கொழுக்கட்டைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு. அப்புறம் 1 ஸ்பூன் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், இதுக்கு தேவையான சால்ட்டு. இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் ஏதாச்சும் கட்டையெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுருங்க. ஸ்பூனோ இல்லைன்னா நீங்கள் விஸ்கு இல்லைன்னா கை வச்சு கூட்டிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெங்காயத்தை சிக்கனையும் நம்ம செப்பரேட்டாக மாற்றிடலாம். வெங்காயம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் வாட்டர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இப்போ சிக்கனை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சிக்கன் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே 1க்கு 2 க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இதோட இது ரொம்ப இது இல்லாமல் 1க்கு 2 அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் கொஞ்சம் சூடாகவும் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அந்த சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சு வரவும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனையெல்லாம் மாறட்டும். உங்கள்கிட்ட சிக்கன் தூள் இல்லைன்னா மட்டன் மசாலாவும் கூட நீங்கள் சேர்த்திடலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதையும் நம்ம இதுக்குள்ளே போட்டு அந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாம் ஒன்றுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட சிக்கன் அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா ஒரு தக்காளி ஜூஸ் மாதிரி நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு போதுமான அளவுக்கு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம கையாலவே மிக்ஸ் பண்ணி இப்படி பண்ணி ஒரு பவுல் மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருந்தால் நம்ம வெங்காயத்தை ஒரு கத்தி எடுத்து பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த மேலால் கொஞ்சம் நடுவால் நல்லா கீறி விட்டுருங்க, கொஞ்சம் ஆழமாக. இதை இப்படி தான் இருக்கணும். இப்போது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டியாக இருக்கிறது நம்ம ரிமூவ் பண்ணி இதோட ஸ்கின் நம்ம ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் தளதளன்னு தானே இருக்கும். அதனால் உடையாமல் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி அழகாக எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மற்ற வெங்காயத்தையும் நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ஸ்கின் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இதாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இப்போது நம்மளோட சிக்கன் உருளைக்கிழங்கு மிக்ஸி இருக்கும் இல்லையா, அதையே கொஞ்சம் ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்ம அந்த வெங்காயத்தோட ஸ்கின்னுக்குள்ளே போட்டு விட்டுடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதையே இப்படியே விட்டுறக்கூடாது. இதையே நம்ம மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நான் நம்மளோட வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அதையே கொஞ்சம் மேலால் தூவி விட்டு எடுத்து வைக்க போகிறோம். இதையே நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வெள்ளை ரவை, அதுக்கு தான் நான் வெள்ளை ரவை யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். எவ்வளோ அழகாக இருக்குது. வெரைட்டியான ஒரு ஸ்நாக்ஸ். நான் சொன்னேன், ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் இது சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. மறக்காமல் நீங்கள் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் இந்த ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஈவினிங் டைம் எப்போவுமே ரெகுலராக வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க நம்ம ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டோம். ஆயில் சூடாகவும் நம்ம இதுக்குள்ளே நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற பலகாரத்தை நம்ம போட்டுட்டோம். இடையில கொஞ்சம் திருப்பி போட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் லைட்டாக எடுத்தால் நம்மளோட பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அது ஒரு சட்னி சாஸு கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு எவ்வளோ கிறிஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், வெளியில் கிறிஸ்பி உள்ள ஜூஸியாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் வீட்டில் சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் ஒன் டைமாவது எனக்கு வேண்டி நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். டாடா பபாய். நாளைக்கு புதுசாக வேறொரு டிஷ் வேறு